சத்யா எப்ப பாரு இந்த பொம்மை படத்தையே வச்சுட்டு போயிடுறா. நமக்கு இந்த ரிமோட் எடுத்து ஒண்ணும் மாத்த தெரியல. சரி ஏதாச்சும் ஒரு பட்டன் அமுத்தி பார்க்கலான்னு பார்த்தா அந்த ரிமோட்டை கொண்டு போய் எங்க வச்சாலும் தெரியலையே. சரி சமைக்கலான்னு பார்த்தா அந்த கேஸ் அடுப்பு வேற ரிப்பேரா கிடக்கு. இந்த மனுஷன் எப்பதான் கொண்டு போய் அதை ரிப்பேர் பண்ணிட்டு வருவாவோ தெரியல. கிரைண்டர் கூட ரிப்பேரா கிடக்கு. அரிசி வேற ஊற வச்சு போட்டு ஞாபகம் இல்லாம இப்ப அதெல்லாம் எப்படி செய்யறது? சரி அப்ப இன்னைக்கு நைட்டு வெளிய இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரணும் போல. அந்த மனுஷனுக்கு போன் போட்டு சொல்லுவோம். ஹலோ 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 எம்மா சொல்லி தொலைய என்ன அலோ அலோன்னு சொல்லிட்டு கிடக்க. நான் தான் கேக்குறோம்ல. ஏன் மனுஷா உனக்கு போன் போட்டா என்ன இது பிசி பிசினே வருது? இவ்வளவு நேரம் எங்க யாரு கூட பேசிக்கிட்டு இருக்க? ஏடி எங்க ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டி. சும்மா போன் போட்டுக்கிட்டே இருந்தா என்னடி விஷயம் உனக்கு? எங்க நம்ம கேஸ் அடுப்பு வேற ரிப்பேரா கிடக்கு. நானும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஹோட்டல்லயே வாங்கி தரணும்னு ஆசை வந்துச்சோ? ஒரு வாரம் நல்லா வாய்க்கு ருசியா திங்கிறது இவளுக்கு பொறுக்கல போல. என்ன? சரிடி நான் வந்து ரெடி பண்ணி தரேன். நீங்க வந்து ரெடி பண்ணி தரதுக்குள்ள விடிஞ்சிரும். நீங்க ஏதாச்சும் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க சரியா? ஏடி நான் ரொம்ப ஒரு பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டேன். எங்க ஆபீஸ்ல எனக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காவோ. என்னால அங்கெல்லாம் வர முடியாதுட்டி. என்னால சாப்பாடுலாம் வாங்கிட்டு வர முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் நீயே கடையில வாங்கி தின்னுக்க சரியா? அட பாவி மனுஷா உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு நான் இப்படிதான் சீரழியனும் போல. ஒரு சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டேங்கிறேன். இந்த கேஸ் அடுப்பு ரிப்பேர் பண்ணி தர மாட்டேங்கிறேன். நான் உங்ககிட்ட இருந்து குப்பை கொட்டுறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கே போலையா? தயவு செய்து போய் தொலை. என் தொல்லையாச்சும் ஒழியும். நீ எவ்வளவு பிஸியா வேணாலும் இருந்துக்க. நீ வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதான். ஏடி நான் சொல்லுதம்லடி. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் 10:30 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு. அப்ப நான் வாங்கிட்டு வந்தா தின்னுவியோ? என்ன இன்னைக்கு என்ன 10 மணி வரைக்கும் வேலை? தினமும் என்ன 8 மணிக்கு வந்துருவீங்க? என்ன 10 மணி வரைக்கும் வேலை? நான் என்ன செய்யறது? ஓனர் தான் 10:30 மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொன்னாவோ. ஓ சரி சரி அப்ப சரி நீங்க வேலை செய்யுங்க. நானே போய் வாங்கிக்கிடுவேன். சரிடி அப்படியே எனக்கு ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துரு. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வரும்போது ஏதாச்சும் ஹோட்டல்ல பார்த்து சாப்பிட்டு வந்துருக்க சொல்லிட்டேன். இவன் அப்படித்தான் சொல்லுவா. சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருப்பான்னு நினைப்புல இருக்காதியே. ஒரு பருக்க கூட இருக்காது சொல்லிட்டேன். சரிடி போன வை. எப்ப இந்த மனுஷங்கிட்ட ஒரு வேலை சொல்ல முடியுதா? எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுதாவோ. சரி நம்ம ஊற வச்ச அரிசியும் அரைச்சிக்கிட்டு அப்படியே ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி. நாங்க வேற 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 மாதிரி. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. என்ன அருமையா பாட்டு எழுதிருக்காவோ. இந்த பாட்டு கேட்கும் போதே நல்லா டான்ஸ் ஆடணும் போலயே இருக்கு. அட கடவுளே என்ன இது? நம்ம பத்திரகாளி அக்கா மூஞ்சி என்ன இப்படி தொங்கி போய் வருது? ஏன் பத்திரகாளி அக்கா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மூஞ்சி தொங்கி போய் கிடக்கு? என்ன அட்டவளை செய்யறது? இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியல. ஏக்கா ஏன் அப்படி சொல்றிய? பாவம் நாளெல்லாம் ஆபீஸுக்கு போய் எப்படி வேலை செஞ்சுட்டு வரவோ அவளை போய் இப்படி சொல்றீங்களே. வேலைக்கு போய் என்ன செய்யறது? வீட்டுல அந்த கேஸ் அடுப்பு அப்படியே ரிப்பேரா கிடக்கு. அப்புறம் இந்த கிரைண்டர் கூட ரிப்பேரா கிடக்கு. எதையுமே சரி பண்ண கொடுக்க மாட்டேக்காவடி. அட இது என்ன பத்திரகாளி அக்காக்கு வந்து சோதனை? என்ன செய்ய நட்டவள்ளி? இந்த கிரைண்டர் ரிப்பேரா கிடக்குறது ஞாபகம் இல்லாம அரிசி வேற ஊற வச்சுட்டேன். அதை வேற போய் அரைச்சிக்கிட்டு வரணும். கேஸ் ரிப்பேரா கிடக்கு. சாப்பாடுக்கு போய் வாங்கிட்டு வரணும் டீ நைட்டுக்கு. ஓ சரிக்கா நானும் வெட்டியா தான் கிடக்கேன். நானும் உங்க கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோமா? ஓ சரி வானட்டவள்ளி கூட யாருமே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி வா. சரி இந்த வாளியை நீ தூக்கிட்டு வரியா? சரி கொடுங்கக்கா. இந்த வயசான காலத்துல எந்த வெயிட்டும் தூக்க முடியலடி. என்ன செய்யறது? உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தா அதை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க ஸ்டோரியை நம்ம ஃபன் பாக்ஸ் தமிழ் சேனல்ல அனிமேஷன் கதையாக போடலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபன் பாக்ஸ் தமிழ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள்.